ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது வந்து திரள் மீடுரன் அட்டவணையோட சேர்த்த ஒரு விஷயமா இருக்கு. ஓகே ஓகே, எழுதிக்கொள்ளுங்க, எல்லாரும் எழுதிக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் 2 ஒன்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க, இல்லாட்டி 1 ஒன்று போட்டு எழுதிக்கொள்ளுங்க. பின்னக எழுமாற்று மாறியின் எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் பின்னக எழுமாற்று மாறியின் எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. ஓகே, பி x சமன் x, இதே போல k x வர்க்கம் சக 1 0 into otherwise 0 x பெரிதும் சமனும் 5 சிறிதும் சமன். ஓகே, இவர் எழுதிக்கொள்ளுங்க. அது கீழே ஓகே ஓகே, இப்போ எழுதின ஹெடிங் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க. பின்னக எழுமாற்று மாறியின் உதாரணமாக, ஹெடிங் இல்லை, உதாரணம், ஒரு எக்ஸசைஸ் கேள்வி உண்டு. பின்னக எழுமாற்று மாறியின் எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் பின்னக எழுமாற்று மாறியின் எக்ஸின் நிகழ்தகவு பரம்பல் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. ஓகே, இந்த தரவழி கொள்ளுங்க. தரவழி கொள்ளுங்க. எழுதி போட்டு முதலாவது கேள்வி, மாறிலி k இன் பெருமானம் யாது? மாறிலி k இன் பெருமானம் யாது? மாறிலி k இன் பெருமானம் யாது? ஓகே, மாறிலி k இன் பெருமானம் காண்றதுக்கு முதல் இந்த சமன்பாட்டில் இதனுடைய மதிப்புகள் என்னென்ன? மதிப்பீடுகள். வெரி குட் 0, 1, 2, 3, 4, 5. இப்போ முதலாவது கேள்வி, மாறிலி k இன் பெருமானங்களை காண்க. அப்போ 0லிருந்து 5 வரைக்குமான மதிப்பீடுகளுக்குரிய பெருமானங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிதானே? ரெண்டாவது கேள்வி, நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை கணிப்பிடுக. நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை கணிப்பிடுக.
மூன்றாவது கேள்வி எழுதுற தேடி கொள்ளுங்க. p bracket x சிறிது 3 இணை கணிப்பிடுக. p x சிறிது 3 இணை கணிப்பிடுக. நாலாவது கேள்வி p x பெரிது 2 இணை கணிப்பிடுக. ஐந்தாவது திரள் நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை உருவாக்குக. இவ்வளவும் உங்களுக்கு தரப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்குரிய விடைய வெளியே கொடுங்க. ஓகே, அதான் ஒலிக்குது. எல்லாரும் சைலண்டா கேள்விக்குரிய விடைய எழுதுங்களா? அஞ்சாவது கேள்வி திரள் நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை உருவாக்கு.
முடிஞ்சா கடும் பாஸ்ட். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, மாறிலி கேயின் பெருமானம் சரியா? 0க்கு 1, 1க்கு 2, 2க்கு 5க்கு, 3க்கு 10க்கு, 4க்கு 17க்கு, 5க்கு 26க்கு. ஓகே, ஒரு ஆள் சொல்லுங்க, இன்னைக்கு கரெக்ஷன் நடத்த பிறகு. ஓகே, அடுத்து மொத்தம் எத்தனை டோட்டல்? 61K. ஓகே, 1/61. ஓகே, அடுத்தது நிகழ்தகவு பரம்பல் அட்டவணை. x வந்து 1/5 வரையும், 0லிருந்து 5 வரைக்கும். px வந்து k சமன் 1/61, அந்தந்த பெருமானங்களை போட்டு 61 வரையும் வரும். 1/61, 2/61, 5/61, 10/61, 17/61, 26/61, மொத்தம் 61/61 உண்டு. சரி, அடுத்தது விளங்கல? திரள்முறை அதிலே செஞ்சிட்டீங்க. ஓகே, திரள்முறை என்ன சொல்லுங்க? 1 1/61. விளங்கல? வெயிட் முதலாவது 1/61, ரெண்டாவது 3/61, 8/61, 18/61, 35/61, 65/61. ஓகே, வெரி குட். அடுத்த மூணாவது கேள்வி. x சிறிது 3. ஓகே, ஓகே, 8. அடுத்த நான்காவது x பெரிது 2. x 3, x 4, x 5. ஓகே, சொல்லுங்க. 10/61, 17/61, 26/61. சரி, மொத்தம் 53/60. வெரி குட். திரள்மடனும் நீங்க செஞ்சிட்டீங்க. வெரி குட். ஓகே, விட ஓகே. ஸ்பீட்டா தெளிவா அழகா சொன்னீங்க. ஓகே, உங்க ஆன்சர் ஓகே. சரி, கடும் ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க போல ஈசானே. விளங்கல? தொகையீடு கொஞ்சம் சிக்கல் கேஸ். சிக்கல்ண்டா ஒரு சிக்கலும் இல்ல, அந்த பாயிண்ட புடிச்சா சரி, அந்த பாயிண்ட் எப்படி வந்தன்றத புடிச்சா சரி, வேற ஒரு கேஸும் இல்லை. பின்னகேளு மாற்று மாறி லேசி, தொடரெழு மாற்று மாறி கொஞ்சம் அந்த இடம் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்க இடம் வந்து உருமாறி வேற வடிவத்தில் வரும். சரியா? ஓகே, அது செய்வோம். ஓகே, இந்த விட இப்சானா சொன்ன விட எல்லாருக்கும் கிடைச்சிட்டா? இப்ப ஏற்கனவே செஞ்சு பார்த்தனே, சொல்லிக்கலாமே, இதை பார்த்துருக்க தேவை.
ஓகே, எதுக்கும் ஒரு எழுத்து ப்ராக்டிஸ் ஒன்று வேணும் தானே. ஓகே, ஆண் சிங்க குட்டி ரஜா. ரஜா என்ன கிளியரா? ஓகே ஓ, என்னண்ணா முடிஞ்சால் இப்போ முடிஞ்சேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களோட விடையை செக் பண்ணுறது தான் அடுத்து. எல்லாம் சரியா போயிட்டு இப்போ அதுக்கு தான். ஓகே, இப்போ நீங்கள் எதால் போய் கொண்டிருக்கீங்க? ஓகே, சரி சரி, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. செஞ்சுட்டு போயிருக்கீங்க தானே. ஓகே, அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ப்ராக்டிஸ் பண்ணி ஏற்கனவே செஞ்சு வச்சுதாலாம் அந்த விட வந்துட்டு. ஓகே, பரவாயில்லை. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இதில் ஒரு குழப்பமும் ஒன்றுமே இல்லை. சரியா, இப்போ விட செல்லணுமென்ற ஒரு நோக்கம் இல்லை. நீங்கள் செஞ்ச விட சரியாண்டு பார்க்குறது தான். நீங்கள் போனவே ஓகேயாண்டா சரி. ஓகே, எல்லாம் ஓகே தானே ராஜா? ஓகே, இப்போ நீங்கள் செஞ்ச வரைக்கும் ஓகே தானே? ஓகே, டன். இப்போ பின்னகடு மாற்று மாறி முடிஞ்சு. சரியா, பின்னகடு மாற்று மாறி என்ற விஷயம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து தொடர் மாற்று மாறி. ஓகே, ட்ரெயின் போட்டுக்கொள்ளுங்க. தொடர் எடுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். தொடர் எடுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். ஓம் சொல்லுங்க. உள்ளங்கள் எப்படி எப்படி கூட்டு அந்த விஷயமும் இருக்குனே. அந்த விஏஆர் பாசிட்டிவ்ல கேட்டியாங்கண்ணே. இஎக்ஸ் விஏஆர்எக்ஸ் அந்த விஷயம் எல்லாம் கேட்டிருக்காங்கண்ணே. மாறற்றனும் நியம விலகலும் கேட்டிருக்காங்கண்ணே. டிவியேஷன். ஓகே ஓகே ஓகே, நான் அதை மறந்துட்டேன். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்களா? கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்க.
சொல்ல வரனா சின்ன வேரியபிள் யூனிட் செலவு வரும். எல்லாரும் கொஞ்சம் போய் சின்ன ஒரு வேலை உண்டாயிட்டு. ஓகே, உங்களோட இதில் நீங்கள் கேட்ட ரெண்டு விஷயம். அதில் முதலாவது நீங்கள் ரெண்டு கேட்ட, ஒன்று வேரியபிள் ஒன்று கேட்டீங்க, இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? சராசரி, எவரேஜ். ஓகே, அது காண்றதுக்கு முதல் எல்லாரும் 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுங்க. 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 2024ஆம் ஆண்டு. அதில் உங்களை பெரிய ரெண்டாவது கேள்வி எடுங்க. பெரிய ரெண்டாவதுல சி கேள்வி. பெரிய ரெண்டாவதுல சி கேள்வி பார்த்தீங்களா? பின்னகள் மாற்று மாறி எக்ஸிட்கான நிகழ்தகவு பரம்பல் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. பின்னகள் மாற்று மாறி எக்ஸிட்கான நிகழ்தகவு பரம்பல் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. எக்ஸுக்கு 1 2 3 4 தந்துருக்காங்க மதிப்பு. அடுத்து px வந்து 1 4 சி என்ற இடம், 2க்கு சி என்ற இடம் போட்டிருக்காங்க.
3க்கு ஒண்டிங்கில் 2, 4க்கு ஒண்டிங்கில் 8 என்று தெரியும். சரிதானே? ஓகே. முதலாவது கேள்வி, சீனது பெறுமதியை கணிக்குக. சீனது பெறுமதியை கணிக்குக. இரண்டாவது, பி எக்ஸ் பெரிது ஒன்றினை கணிக்குக. மூன்றாவது, பி எக்ஸ் பெரிது 0 சிறிது 2னை கணிப்பிடுக. அடுத்தது இஎக்ஸ் இ 4x 2னை கணிக்குக. அடுத்தது வேரியபிள் எக்ஸ் வேரியபிள் 4x 3னை கணிக்குக என்று ஒரு பெரிய கேள்வி ஒன்று கேட்டியா. 14 மார்க்ஸ். சரிதானே? மற்ற இரண்டும் உங்களோட நோட்ஸ். இந்த கேள்வியை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா பின்னகளும் மாற்று மாதிரி நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ தொடர்களும் மாற்று மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பின்னகளும் மாற்று மாதிரியில் வந்து பாஸ் பேப்பரை உண்டை கிளியர் பண்ணோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் கேட்ட வேரியபிள் மிருக்கி அடுத்து சராசரி எவரேஜ் மிருக்கி. பார்ப்போமா அந்த கேள்வி? பார்ப்போமா? ஓகேவா? ஓகே. எல்லாரும் கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. கேள்வி எழுதுங்க. கேள்வி எழுதி முதலாவது 1 2 3 கேள்விக்கு உண்மையாக ஆன்சர் எடுங்களா? 1 2 3 முதலாவது கேள்வி, சீரது பெருமானத்தினை காண்க. ஓகே, கண்டுபிடி. எது விளங்கல? 4 பின்னம் ஒண்டிங்கில் 8 ஒண்டிங்கில் 8.
ஓகே, எல்லாரும் கொஞ்சம் குயிக்காக ரிவ்யூன் ஆகுங்க கொஞ்சம். ஓம் சொல்லுங்க. ஓம் ஓம். சிக்கு வந்து 8 மேல் உண்டா பாப்போம். மற்ற ரெண்டு கேள்வியும் செய்யுங்களா? ஓகே பாப்போமே. ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் கேட்கக்குள்ள மட்டும் விட சொல்லுங்க. ஓகே விட கிடைச்சிட்டா எல்லாருக்கும் விட கிடைச்சிட்டா? ரஜா குவாக்ஷனா ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது சீனுடைய கேள்வி, சீன் பெறுமதி கேட்டிருக்காங்க. ஓகே ரஜா, ஹலோ ரஜா இல்லையா? ரஜா ஓகே, சீனுடைய பெறுமதி என்ன ரஜா? சீன் பெறுமதி கிடைக்கலையா விட? ஓ இப்போ நான் பாஸ்ட் பேப்பர் கேள்வி பார்க்குறோம்ல, அதில் முதலாவது சீனுடைய பெருமானம் யாதுன்னு முதலாவது கேள்வி. அந்த சீனுடைய பெருமானம் கண்டீங்களா? 1/8. ஓகே, இந்த 1/8 எப்படி கிடைச்சிங்க, எப்படி வந்து சொல்லுங்க. அப்போ இந்த 1/8 விட எப்படி வந்துச்சு, எந்த செயல்முறையை போட்டு செஞ்சீங்க? ஓம் அதான் புள்ள, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உள்ள. என்னன்னு சொன்னா இதில் முக்கியமான விஷயம் எந்த, அதாவது கிடைக்கப்பட்ட மதிப்புகள் வந்து 1 தொடக்கம் 4. அந்த கிடைக்கப்பட்ட மதிப்புகளின் பெறுமதி வந்து 1/4, அதே போல சி 1/2, 1/8 என்ற பெருமானங்கள் கிடைச்சிருக்கு. இதுல ஒட்டுமொத்த நிகழ்தகவானது 1 என்ற பெறுமதிக்கு சமனாக வேணும். அப்போ 1 என்ற பெறுமதிக்கு இந்த முழுவதையும் நீங்க சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா
உங்களுக்கு விட ஒன்றிங்கில் 8 என்று விட கிடைக்கும். அல்லாத பட்சத்தில் நீங்கள் இருக்கிற எல்லா பெருமானங்களையும் நீங்கள் என்ன செய்யணும், சமப்படுத்தணும் சிக்கு. சரியா? சிக்கு சமப்படுத்துகின்ற போது 8 என்ன, இப்போ இங்கே 4ல் ஒன்று இருக்கி, அதே போல் 2ல் ஒன்று இருக்கி, இங்கே 8ல் ஒன்று உண்டு. அப்போ வித்தியாசமான பெருமானங்கள், வித்தியாசமான கலப்பு எண்கள் இருக்கு. அப்போ அது ஒரு பகுதி எண்ணை ஒரு முழுமையான ஒரு பகுதி எண்ணாக மாற்றணும். மாற்றியும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஒன்றிங்கில் 8 என்ற பெறுமதியை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? அப்போ 2 முறையில் 2 வேயும் ஒரு விஷயம்தான். 2 வேயும் ஒரு விஷயம்தான். ஒன்று மொத்த பெறுமதி 1 என்ற பெறுமதிக்கு சமனாக காணப்படணும். சமனாக காணக்குள்ள மற்ற எல்லா பெருமானங்களை ஒரு பகுதி எண்ணை சமப்படுத்தணும். இல்லை பகுதி எண்ணை சமப்படுத்த போனீங்கன்னா எந்த எண்ணை நீங்கள் சமப்படுத்துவீங்க? இதில் 2 என்ற எண் இருக்கி, 4 என்ற எண் இருக்கி, 8 என்ற எண் இருக்கி. அப்போ எந்த எண்ணை சமப்படுத்த வேணும்? 8 சமப்படுத்த வேணும். என்ன ஏன் 8 சமப்படுத்த வேணும்? ஏன்? பெரிய எண் அதான் 8ல். ஓகே ஓகே சரி. உதாரணத்துக்கு இந்த ஒன்றிங்கில் 8 என்ற விஷயம் 2ங்கில் 8 என்று வந்திருந்தா எதுக்கு சமப்படுத்திருப்பீங்க? 4க்கு சமப்படுத்திக்கலாம், 8க்கு சமப்படுத்திருக்கலாம். ஏன்னா பெரிய எண் ரீதியில் 8 எடுத்திருக்கலாம். இப்போ 2ங்கில் 8 என்று சொல்லக்குள்ள அது 1ங்கில் 4 சுருக்கப்படும். அப்போ சுருக்கப்படும் போது 4 என்ற பெறுமதிக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சமப்படுத்த வேண்டியது. சரிதானே? ஓகே, உங்களோட ஐடியா குட் ஐடியா. ஓகே, அடுத்த 2வது விஷயம் என்னன்னா px பெரிது 1. px பெரிது 1னுடைய பெருமானம் என்ன? 2 3 4. அது மொத்த பெறுமதி எல்லாத்தையும் கூட்டி மொத்தம் இறுதி விட 4ல் மேல் 3. சரியா விட ராஜா? ஆமாம், 8ல் இருந்து போட்டும் செய்யலாம். நீங்க 8ல் இருந்து போட்டும் செய்யலாம். நீங்க 8ல் வெயிட் விட சரி. விட சரி. இப்போ நீங்க விட காண்றீங்க 8ல் 6. இப்போ அதை சுருக்கலாம் தானே? அப்ப சுருக்கும் போது 3ங்கில் 4 என்று விட வரும். ராஜா விட உங்களுக்கு 8ல் 6 கிடைச்சிட்டா 4ல் 3 கிடைச்சிட்டா சுருக்கின. வெரி குட். ஓகே, அடுத்த 3வது கேள்விக்குரிய ரஜாவே சொல்லட்டும். மூன்றாவது p bracket 0 x சிறிது பெரிது 2. அதனுடைய விட என்ன? p bracket 0 பெரிது x சிறிது 2 இனை காண்க. இதனுடைய விட என்ன? செய்யலையா சார் ரஜா? ஒன்று. வேற ஆன்சர்? ஒன்று. விட 8ல் மேல் 1 வருமா? நீங்க 8ல் மேல் 1 சொன்னது. எட்டில் மேல் 2 எழுதி போட்டு 8ல் 1 சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப 8ல் 4ல் 1 சொன்னீங்க. ஓகே, அவதானம். ஓகே, இதனுடைய பெருமானம் பார்த்து கொள்ளுங்க ரஜா. ஓகேவா ரஜா? முடிஞ்சா சொல்லுங்க, நாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அடையாளம் இதான் உங்களோட கேள்வி. அதாவது p bracket 0 x 2. ஓகே, இதுல பெருமதி என்று பார்க்கக்குள்ள நடுவுல இருக்க விஷயத்தை தான் முதலாவது அணிக்கணும். இவர் தான் x. சரியா?
இந்த எக்ஸ்ல இருந்து முதலாவது பெருசை பார்க்கணும். எக்ஸின் பெரிது. அப்ப எக்ஸின் பெரிது என்ன சொல்லுதாமண்டா பூஜ்ஜியத்தையும் விட பெரிதாம். பூஜ்ஜியத்தையும் விட பெரிதாம். பூஜ்ஜியத்தையும் விட பெரிதாம் என்று சொன்னா என்ன வரப்போகுது? 1 2 3 4 வரப்போகுது. சரியா? ஆனா அதுல என்ன செஞ்சிருக்காண்டா 2ஐ விட சின்னது. 2ஐ விட சின்ன என்ன? 2 1 0 1 0. இப்ப பாத்தீங்கன்னா இவடத்தை 0 வந்துட்டார். இப்போ 0 பெரிதும் சமனும் பண்றீங்க 0 படத்தை வந்திருக்கு. ஆனா சமனும் வரல. அப்ப பெரிது மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப 0ம் வராது. இங்க இருக்க 2ம் வராது. அப்ப 2ம் வரலாட்டி என்ன வரப்போகுது? நடுவில் இருக்கிற 1 இந்த 1 வரப்போகுது. அப்ப 1ண்டா அதுக்கு நாங்க பெருமானங்கள் போட்டு கூட்ட தேவையில்லை. அதை விட சந்திருக்காங்க உண்டிங்கள்னா. அதை விட சந்திருக்காங்க என்ன? 1/4. ஓகேவா? 1/4 ஓகேவா? ஓகே. அடுத்த கேள்வி தான் உங்களுக்கு நாலாவது கேள்வி. ஓகே, எல்லாரும் வந்து நாலாவது கேள்வி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, நாலாவது கேள்வியில முதலாவது EX என்ன? EX இணை கணிப்புக. நாங்க செப்பரேட்டா பார்ப்போம். அதுல 2 கேள்வி இருக்கு. ஒன்று EX ஒன்று E4X ஒன்று இருக்கு. அதாவது EX இணை காண்க என்ற ஒரு கேள்வி உண்டு. EX. அப்ப இந்த EX வந்து என்னத்தை குறிக்குது? இது என்ன விஷயம்? இது ஒரு புது விஷயம். என்ன? இது ஒரு புது விஷயம். இதான் சராசரி. நீங்க கேட்டது சராசரி அல்லது மொத்தம் அறி இது. அப்ப இந்த EX எனும் போது இவ்விடத்தை வந்து இதுக்குரிய சமன்பாடு வந்து உருவாகுது. எப்படி என்றா கவனிங்க, இந்த சமன்பாடு எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா இந்த EX சமன் சிக்மா x into px. அவதானம். அதாவது இந்த EX எப்படி காண்றோம்டா சிக்மா x இன் px. அப்ப இந்த int என்று போட்டிருக்க விஷயம் வந்து தர. int என்று போட்டிருக்க விஷயம் வந்து தர. ஓகே, இப்ப சிக்மா x எடுங்க. சிக்மா x என்றா இந்த x இனுடைய கூட்டுத்தொகை தான் சிக்மா x. சிக்மா x என்றா இதுல வரப்போற விஷயம் வந்து 1 2 3 4. சரியா? 1 2 3 4. விளங்கல? சிக்மான்றது இதுல மொத்தத்தை எடுக்க சொல்றாங்க. ஓகே, x bracket x சிக்மா bracket x into px. சரியா? சிக்மா bracket x into px. சரியா? அப்ப இந்த x into px விடையை நாங்க இப்ப காண போறோம். இந்த x மதிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா x மதிப்பு இன்னைக்கு 1 2 3 4. அதே போல px என்ற விஷயம் வந்து 1/4 c 1/2 1/8. இப்ப c ர விட கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? அப்ப நம்ம 1/8 திருவா நாங்க போடுவோம். என்ன? இப்ப கணக்கு செய்ய போறோம். 1/8 நாங்க என்ன செய்ய போறோம்? திருவா போட போறோம். போட்டோம்னு சொன்னா நம்மளோட விட வரப்போகுது அப்படின்னு சொன்னா கவனிங்க எல்லாரும் கொஞ்சம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வரப்போகுது 1 தர. அதாவது நிறைய 1 தர 1/4 ஒன்றுடைய px bracket சக. அடுத்து 2 தர
ஒன்றிங்கில் 8 சக 3 தர ஒன்றிங்கில் 2 சக 4 தர ஒன்றிங்கில் 8 4 தர ஒன்றிங்கில் 8 என்ன தெரியுது முதலாவது x வந்து 1 இந்த 1 ஒன்றிங்கில் 4 பெருக்கிறோம் அதே போல இரண்டாவது x இரண்டாவதுல px வந்து ஒன்றிங்கில் 8 அதே போல மூன்றாவது x பெருமானம் வந்து ஒன்றிங்கில் 2 நாலாவது x பெருமானம் ஒன்றிங்கில் 8 அப்போ நாங்க பெருக்கி எடுக்கும்போது மேலிருக்கிற பெருமானம் பெருக்கப்படும் 4 ஒன்றிங்கில் 4 சக 4 ரெண்டிங்கில் 8 ரெண்டிங்கில் 8 சக 4 மூன்றிங்கில் 2 சக 4 நாலிங்கில் 8 நாலிங்கில் 8 வேற வேற அடையாளங்கள்ல வேற வேற கலப்பு பின்னங்கள் வந்துருக்கு ஒன்றிங்கில் 4 சக 8ல் 2 சக 3ல் 2 சக 4ல் 8 ஓகே இப்ப இந்த இடத்தை பாத்தீங்கன்னா 4 8 2 8 ன்னு வந்துருக்கு அப்ப இதுல பெரிய பெருமானம் எது பெரிய பெருமானம் 8 பெரிய பெருமானம் 8 அப்ப 8க்கு மட்டம் தட்டி சுருக்கி எடுப்போமா ஓகே எப்படி எடுக்கிற 8 ன்னு சொன்னா இந்த மற்ற பெருமானங்களை 8ஆ மாத்தணும்டா அது எத்தனையால பெருக்கின 8 ஆகுமோ அத்தனையால பெருக்கணும் ஒன்றிங்கினால எத்தனையால பெருக்கணும் 2ஆ பெருக்கணும் அப்ப 2ஆ பெருக்கினா மேலுக்கும் பெருக்கணும் கீழுக்கும் பெருக்கணும் அப்ப ரெண்டிங்கில் 8 என்று வருது ரெண்டிங்கில் 8 சக இவர் ரெண்டிங்கில் 8 அப்படியே வரும் சக இவர் வந்து 8 ஆகணும்னா 4ஆ பெருக்கணும் இவரே 4ஆ பெருக்கணும் அப்ப 12ங்கில் 8 சக 4ங்கில் 8 4ங்கில் 8 சரியா முதல்ல ரெண்டிங்கில் 8 அடுத்து ரெண்டிங்கில் 8 அடுத்தது 12ங்கில் 8 அடுத்து 4ங்கில் 8 சரிதானே அப்ப அடுத்தது இந்த இடத்துல ஓகே இதை தொடரா சமன் எத்தனை வரப்போகுது 8ன் மேல் 2 சக 2 சக 12 சக 4 கூட்டினோம்டா 2 + 2 4 4 + 12 16 16 + 4 20 20ங்கில் 8 அப்ப இதை சுருக்கினோம்டா 4ஆ சுருக்கினோம்டா விட வரும் 2 5 அப்ப 5ங்கில் 2 என்பதுதான் இதனுடைய விடையாக இருக்கும் 5ங்கில் 2 என்பதுதான் இதனுடைய விடையாக இருக்கும் சரியா 5ங்கில் 2 விலங்கல் அடி கேளுங்க இந்த இடத்த நான் சொல்றேன் ஓகே இப்ப விளங்கிட்டா ஹலோ சமினா எஹ்சானா ஓகே இப்ப இதுல விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது x இந்த px ஆல பெருக்கி ஒட்டுமொத்தமா கூட்டினா சரி அந்த கூட்டலுக்கு ஒட்டுமொத்த கூட்டுறதுக்கு தான் இந்த சிக்மா வந்திருக்கு சரியா கூட்டுத்தொகைக்கு தான் இந்த சிக்மா வந்திருக்காங்க சரிதானே ஓகே எழுதுங்க எல்லாரும் எழுதிக்கொள்ளும் முடிஞ்சா சொல்லுங்களா
ஓம் சொல்லுங்க ரசா. இல்லை இல்லை இல்லை, இப்போ நான் கேட்டதை விடுத்த விடைய கேட்கறதுக்கு தான் கேட்டேன் விடுத்த. எங்கிட்ட விட சொல்லிட்டாங்க இன்னைக்கு மற்றவர்கள் எழுதிக்கிறது தெரியா. சாரி எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். என்னென்னு சொன்னால் மற்றவர்கள் எழுதிக்கிறது எனக்கு தெரியா. எல்லாரும் விட செஞ்சுட்டேங்கன்றது ரீதியில் நான் விட கேட்டேன். ஓகே, உங்களுக்கு டைம் தந்திருக்கணும். நான் தந்தது போல அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே ரஜா? எல்லாரும் படிக்க தான் வந்தீங்க. ஆறு லெஃப்ட் ஆயிட்டாங்களா? ஏன் ஏன் லெஃப்ட் ஆயினேன் சொல்ல முடியும். இது ஒரு இஷ்யூவும் இல்லை. சரியா? நான் நினைச்சேன்னா அந்த டைம்ல எல்லாரும் செஞ்சிட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஓகே பாப்போம். கூலா நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பாருதான் படிப்பண்ட நம்பர் எல்லா பிரச்சனையும் அதெல்லாம் தலைக்கு போடக்கூடாது. ஓகே, முடிஞ்சா எல்லாருக்கும் ஓகேவா? வாக்ஷனா ஓகே தானே? ஹனா, ஹிஜாஸ், பஸ்ரின், பர்வீன், எதுர்சனா, சிரோமி ஓகே தானே? ஓகே, இப்போ நாங்கள் இஎக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். இது உங்களுக்கு கிளியர் என்ன? அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ன அறிக்கை வரால பெருக்கி போட்டு எல்லாத்தையும் பாரபரமானம் எல்லாத்தையும் கூட்டுறேன். அவ்வளோதான் விஷயம். சரிதானே? இதில் வேறு சீன வித்தை ஒன்றும் இல்லை, ஒரு சீன வித்தையும் இல்லை. சரிதானே? அழிக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி என்ன சொல்லுதாமன்னு சொன்னா, அடுத்த 4வதுல 2வது இ பிரக்கெட் 4x சக 2. அப்ப இ 4x சக 2 என்ற கேள்விக்குரிய விடையை நாங்கள் எடுக்கணும். இதை எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா, இதை நாங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னா, இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சதானே, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச என்னத்தை இஎக்ஸை கண்டுபிடிச்சோம் என்ன? இஎக்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ விடத்தை தனியாக இஎக்ஸை செப்பரேட் பண்ணி இவரை பிரித்து எடுக்க போகிறோம். தனியாக இஎக்ஸை செப்பரேட் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிரித்து எடுக்க போகிறோம். சரிதானே? ஓகே, முதலாவது என்ன இருக்கே, இந்த இ வந்து என்ன செய்யுது? பிரக்கெட் உள்ளுக்கிரிக்க பெருமானத்தால பெருக்கப்படுது. உள்ளுக்கிரிக்க பெருமானத்தால என்ன செய்யுது? பெருக்கப்படுது. நாங்கள் அதை பெருக்க போகிறோம். எப்படி சொன்னீங்க? இஎக்ஸ் தானே, இஎக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றோம். எப்படி சொன்னா, இவர் எப்படி மாறும் சொன்னா, இவர் இதால பெருக்கிறோமா 4 EX சக 2 என்னன்னு தெரியும்?
4x சக 2 நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பெருக்கி எழுதிருக்கோம் எப்படி 4 ex சக 2 போட்டிருக்கோம் E2 ஓகே விளங்கிட்டா அடுத்து பெருக்கினது விளங்கிட்டா ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து இந்த ex என்ற விஷயம் தனியா வந்திருக்கு அதே போல இந்த e2 என்ற விஷயம் வந்திருக்கு என்ன ஓகே இப்போ இந்த ex தனியா பிரேக்கெட் பண்ணு ex தனியா பிரேக்கெட் பண்ணக்குள்ள ஏற்கனவே இருக்க ex ல பெருமானம் நமக்கு தெரியும் என்ன 4 தர 5 இங்கில் 2 என்ன ஃபர்ஸ்ட் லைன் ஓகேவா 4 தர 5 இங்கில் 2 சரிதானே அப்ப அந்த சக இந்த e என்றதுக்கு மதிப்பு இல்ல பெருமானம் இல்ல அப்ப அந்த 2 அப்படியே கீழே வரும் 2 அப்படியே கீழே இறங்கும் பிறகு என்ன நடக்கும்டா இந்த 4 இந்த 5 ல பெருக்கப்படும் 20 இன் கீழ் 2 சக 2 4 தர 5 20 கீழ் 2 சக 2 அப்ப திருப்பி கீழுக்கு வரும் எப்படி 20 2 பிரிச்சா 10 சக 2 12 விடும் 10 சக 2 12 அப்ப 4x சக 2 விட வந்து பெருமானம் 12 ஆகும் சரியா ஓகே விளங்கிட்டா வெளியே முடிஞ்சுதா ஓகே அப்ப முதல்ல நாங்க நாலாவது கேள்வி ex, e 4x 2 இணை கணிப்பிடுக இந்த ரெண்டு கேள்வியை நாங்க கணக்கிட்டோம் அடுத்து நாங்க காணப்படும் வேரியபிள் சரிதானே அடுத்து நாங்க காணப்படும் வேரியபிள் x அப்ப அஞ்சாவதுல முதலாவது என்ன சொல்லுதாங்க வேரியபிள் x வேரியபிள் x காணுங்க என்றதான் உங்களுக்கு கேள்வி ஓகே அப்ப வேரியபிள் x எப்படி காணணும்டா அத ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா அதாவது x வர்க்கம் முன்னுக்கு சிக்மா ஓகே x வர்க்கம் into p
வர்க்கம் into px என்றதை முதல் நம்ம கணிப்பிடணும். முதல் x into px நாங்கள் கணிப்பிட்டோம். முதல் x into px நம்ம கணிப்பிட்டோம். இப்போ x வர்க்கம் into px காணப்படும். x வர்க்கம் into px காணப்படும். அப்போ x வர்க்கம் into px என்றா அந்த x 4x மதிப்பினுடைய பெருமானங்களுக்கு வர்க்கம் போட்டா சரி. எப்படி என்றா கவனிங்க. முதலாவது 1 வர்க்கம் தர 1 சக 2 வர்க்கம் தர 1 சக 3 வர்க்கம் தர 1 சக 4 வர்க்கம் தர 1 என்ன நடந்திரி? இதுல என்ன நடந்திருக்காங்க? ஏற்கனவே போட்ட அந்த பொறுமதிகளுக்கு மேல என்ன நடந்திருக்கு? வர்க்கம் என்ற விஷயம் சேர்ந்திரி. வர்க்கம் சேர்ந்தா வர்க்கத்திலே பெருமானத்தோட கூட்டினா சரி. 1 வர்க்கம் எத்தனை? 1 தர 1 சக 2 வர்க்கம் 4 தர 1 சக 3 வர்க்கம் 9 தர 1 சக 4 வர்க்கம் 16 தர 1 தர 1 அப்ப விட எப்படி வரப்போகுது? 1 சக 4 மட்டும் சுருக்கலாம் 1 கீழே 2 அப்ப 1 சக 9 சக வரை சுருக்கலாம் வட்டை பயனரை அப்ப 2 சரிதானே? என்ன தெரியுது? 1 வர்க்கம் 2 வர்க்கம் 3 வர்க்கம் 4 வர்க்கம் 4 வர்க்கம் எல்லாத்தையும் பெருக்கி போட்டீங்க. 1 வர்க்கம் 1 2 வர்க்கம் 4 3 வர்க்கம் 9 4 வர்க்கம் 16 அப்ப பெருக்கல்ன்றதால உள்ளுக்குனா சுருக்கிறீங்க. அப்போ ஓரொண்டு 4 அப்ப 1 4 வட்டையும் சுருக்கலாம். அப்போ 1 2 அப்ப 1 2 9 சுருக்கலாம். அப்படி வரும் 9 2 1 தர 16 8 சுருக்கலாம். 16 2 சுருக்கலாம். 2 1 2 1 விட வரும். ஓகே, இவிடத்தை 2 1 வந்து இதுல பெருமதி காணணும். இந்த பெருமதி காணணும் மனுஷன்னா இப்ப பகுதி என்ன எந்த பெருமானத்துக்கு மட்டம் தட்டும்? பகுதி என்ன 4. ஓகே, பெரிய பெருமானம் 4 வந்துருக்கு. 4 வந்ததால 4க்கு தான் மட்டம் தட்டணும். உதாரணத்துக்கு இந்த மேலுக்கு 4 மேல் 2 வந்திருந்தா 2க்கு மட்டம் தட்டிக்கலாம். என்ன 1 2 சுருக்கிப்போம். அப்ப 2க்கு மட்டம் தட்டிக்கலாம். அப்ப இവിടുത്തെ மொத்தமா என்ன செய்யணும்? நாங்க 4 என்ற பெருமதிக்கு மட்டம் தட்டணும். சாரி, பகுதி என்ன சமப்படுத்தணும்? சமப்படுத்தினா 1 4 சக 2 4 சக 18 4 என்ன சக 4 சாரி 4 8 4 சமப்படுத்தினோம்டா 4 மேல் 1 சக 2 சக 18 சக 8 அப்ப 1 2 3 21 3 18 3 21 21 8 29 4 என்ற விட உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேவா? ஓகே, எழுதுங்க. ஓம் சொல்லுங்க. அந்த x வர்க்கம் டாட் px இருக்கனா அத வந்து ex வர்க்கம்னு எடுக்கலாம் தானே சரி. அந்த வேரியபிள் டே ஈக்குவேஷன் மாறும் தானங்க. ex வர்க்கத்தை எடுத்து கழிக்கணும். ex வர்க்கத்துடைய ஓம் இப்போ நாங்க இப்போ இந்த இதனுடைய பெருமாதி மட்டும் தான் கண்ட, அதாவது சிக்மா எக்ஸ் வர்க்கம் px பெருமாதி தான் கண்ட. இப்போ இதுல இருந்து இவரை கழிக்கணும். அதாவது சிக்மா எக்ஸ் கண்டம் தானே, சிக்மா எக்ஸ் முழுவதின் வர்க்கத்தை நாங்க கழிக்க வேண்டும். சிக்மா எக்ஸ் முழுவதின் வர்க்கம் என்று சொன்னா நம்ம ஏற்கனவே கணிப்பிட்டோம் வேரியபிள் எக்ஸுக்கு கீழே, அதாவது இஎக்ஸ் என்ற கண்டம் தானே முதலாவது ஃபர்ஸ்டா கண்டம் இஎக்ஸ், அதண்ட வர்க்கத்தை இதிலிருந்து கழிக்க வேண்டும். நான் சொல்றேன் என்ன சார், நீங்க என்ன போட்டு தானே x வர்க்கம் டாட் px வர்க்கம் சிக்மா அதுக்கு அவடத்துல ex வர்க்கம்னு போடலாம் கேக்குறோம். ex வர்க்கமா போடலாம், மைனஸ் ஆக்கணும், அவடத்தை மைனஸ் பண்ணணும். விடத்தை நீங்க எதை தூக்கி போட்டீங்கன்னா நடுவில் மைனஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க எப்படியும் போடலாம், எல்லாமும் தானே. இப்போ இதில் கூட்டுத்தொகை எடுத்திருக்காம் எடுத்து போட்டு இந்த பெருமையில இருந்து கழிச்சு விட்டா சரியா. இப்ப இன்னறிக்கத்துல விடதான் விடவும் இதனுடைய சமன்பாடு இந்த ex ஏற்கனவே கண்ட ex பெருமானத்துல வர்க்கத்துல இருந்து கழிக்கணும். அப்ப இந்த 29/4 மைனஸ் அந்த ஏற்கனவே கண்டம்ல நாங்க 5/2 கண்டம்ல அந்த 5/2 என்ற பெருமதியில வர்க்கத்திலிருந்து கழிக்கணும். அப்ப 29/4 விட எடுத்துட்டேன் சரியா. அடுத்தது எழுதுறேன். அப்ப 29/4 செய்ய 5/2 முழுவதின் வர்க்கம் தானே. அப்ப 5 25 கீழ் ஈட்டண்டு 4. அப்ப 4 மேல் 4 விட 29/4 விட இல்ல. 29/4 விட இல்ல. ஏன்னா இதை சமன்பாடு முற்று பெறல ex முழுவதின் வர்க்கத்திலிருந்து கழிக்கணும். அப்ப இந்த முழுவதின் வர்க்கத்தை கீழுக்கு போட்டிருக்கேன். சய 5/2 முழுவதின் வர்க்கம். அப்ப சய 5/2 முழுவதின் வர்க்கத்தை நீங்க இதை சுருக்கி எடுத்துறீங்க. அப்ப 5 வர்க்கம் 25, 2 வர்க்கம் 4 சரிதானே. அப்ப 4 மேல் 29, அதே போல 4 மேல் 25. அப்ப பகுதி எண் சமன் அறிக்கை. அப்ப 29 இருந்து 25 கழிச்சா 4. அப்ப விட 1. ஆனா இதுக்கு பக்கத்துல நம்ம இப்படி போட்டு கந்திரிக்கணும். இது பக்கத்துல 5/2 முழுவதின் வர்க்கத்தை போட்டு வந்திருக்கணும். போடப்படலையா இடையில நேரம் சமன்பாடு போட்ட இதை சேர்த்து கொள்ளுங்களா. இந்த 5/2 முழுவதின் வர்க்கத்தை சேர்த்து கொள்ளுங்க பக்கத்துக்கு. ஏன்னா அவரை கடைசியில வந்து கழிக்கணும், கழிச்சுதான் விட எடுக்கணும். கழிச்சுதான் என்ன செய்யணும், விட எடுக்க வேணும். இதை யூனிவர்சிட்டியில உங்களுக்கு விளங்கப்படுத்தினா ஷமினா? உங்களுக்கு அந்த விளங்கப்படுத்தின அந்த அவங்க போர்ட்ல விளங்கப்படுத்தின எல்லாத்தையும் கொஞ்சம் எனக்கு அனுப்புறீங்களா? அவங்க ஈக்குவேஷன் போட்டது இப்போ இதில் கொஞ்சம் ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறி வரும், அதனால உங்களுக்கு குழப்பம் இருக்கும். நான் தெளிவாக்கி உங்களுக்கு தரணும். அதுக்காக தான் நான் உங்களோட ஈக்குவேஷனை கேட்குறேன். சப்டைம் மாறி போட்டிக்கலான்னு
ஓகே கொஞ்சம் அனுப்புங்களேன்.